நம சிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான நாள் இன்று பிரதோஷ நாள். அதுலயும் சனி பிரதோஷன்றது ரொம்ப 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 விசேஷங்க. நமக்கு விசேஷ பிரதோஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒன்று சனி பிரதோஷம், இரண்டாவது சோமவார பிரதோஷம். இந்த 2 நாட்கள் நம்ம பிரதோஷம் அமைச்சுன்னா தயவு செஞ்சு கோயிலுக்கு போகாம விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம வேலைக்கு போகிறோம், டைம் இல்லைன்றவங்க வீட்டில் வேறு யாராவது வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, மறக்காமல் போக சொல்லுங்கள். இல்லை குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பக்கத்துலேயே அருகில் கோயில் இருந்துச்சுன்னா போய் அபிஷேகத்துக்கு பால், நந்தி பகவானுக்கு அருகம்புல், அபிஷேகத்துக்கு மஞ்சள், தயிர், பால் உங்களால் என்ன முடியுமோ மறக்காமல் அபிஷேகத்துக்கு கொடுங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா வில்வ இலை வாங்கி என்னப்ப நீஷனுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க. ரொம்ப விசேஷங்க. நமக்கு நம்ம வீட்டு அருகிலேயே கிடைக்கக்கூடிய அற்புதமான பைசாவே இல்லாமல் கிடைக்கக்கூடியது இந்த அருகம்புல்லுங்க. அருகம்புல் பாருங்க, விநாயக பெருமானுக்கும் பிடிக்கும், நம்முடைய முதல் கடவுளுக்கும், பிறகு நந்தி பகவானுக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? கோயிலுக்கு போகும்போது மறக்காமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ அருகம்புல் கொண்டுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நந்தி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மனதிலையும் நீங்கள் இடம் பிடிக்கலாம் இல்லைங்களா? நமச்சிவாய. இந்த பிரதோஷ நேரத்தில் அதுலேயும் சனி பிரதோஷத்தில் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு நெய் விளக்கு 2 ஏற்றுங்க. ரொம்ப விசேஷங்க. அதுலேயும் இன்னைக்கு சனி பிரதோஷன்றதுனால சனி பகவான் சிவன் ஆலயத்தில் நிச்சயமாக இருப்பாங்க. நவகிரகத்தில் சில கோயிலில் அப்படி தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. சில பேர் விளக்கு போடுவாங்க கோயிலுக்கு போனால், வேறு யாரோ பற்ற வச்சா அந்த விளக்கு எடுத்துட்டு அதுலேருந்து அந்த பழைய திரி எடுத்துட்டு அதில் விளக்கு போடுவாங்க. அப்படி போடலாமா? தப்பு இல்லையாங்க. அவங்களுடைய வேண்டுதலுக்காக ஒரு விளக்கு கொண்டு விளக்கு ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அந்த விளக்கே நாம் எடுத்து அதை சில பேர் கழுவுவாங்க, சில பேர் அப்படியே பற்ற வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம பல்சார் கடையில் இந்த சின்ன சின்ன விளக்கெல்லாம் 1 ரூபாய்க்கு விற்பாங்க. காசு இருக்கும் போது 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் வைங்க. அப்பப்போ 2 வீட்டிலேருந்து புதுசாக கொண்டு போங்க சரிங்களா? ரொம்ப விசேஷங்க. நம்ம புது விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ பகவானுக்கு விளக்கு ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ரொம்ப நல்லது கூடங்க. யாரோ ஏற்றுறது நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றாதீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் பல கோயிலில் பார்ப்பேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படி பண்ணாதீங்கம்மா, யாரோ ஏற்றுறது நீங்கள் ஏற்றாதீங்க, தப்புமா. ஒருவேளை நீங்கள் விளக்கு கொண்டு வரலன்னா என்ன கொண்டு வந்திருந்தா சிவபெருமான கிட்ட ஆர்த்தி தட்டு வச்சுருப்பாங்க, இல்லை அங்கே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், அங்கேயாச்சும் அந்த எண்ணெயை கொண்டு போய் ஊற்றுங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரோ பற்றி வச்ச விளக்கை நீங்கள் விளக்கு ஏற்றாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லிகிட்டே இருப்பேன். சில பேர் கேட்பாங்க, சில பேர் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல் பழைய விளக்கிலே ஏற்றிட்டு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது இந்த ரெடிமேட் விளக்கு அதில் நெய் ஊற்றிருப்பாங்கன்னு சொல்லி சில பேர் விற்பாங்க கடையில். 10 ரூபா இருக்கும் 2, அதை வாங்கிட்டு போவாங்க. அது உண்மையாலுமே நெய்யா இல்லை டால்டாவா எதனே தெரியலங்க. ரெடியாக இருக்குது, நம்ம பற்ற வச்சா போதும்னு சொல்லி நீங்கள் கொண்டு போகிறீங்க. அப்படி ரெடிமேட் விளக்கை நீங்கள் கொண்டு போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அதில் என்ன கலப்படம் இருக்கோ இல்லைங்களா? வேண்டாம். நீங்களே விளக்கு வாங்க, நீங்களே 10 ரூபாய்க்கு நெய் வாங்கிக்கோங்க. மனதார போய் சுத்தபத்தமாக அதில் கொஞ்சம் நெய் ஊற்றினாலும் போதுங்க. சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் நெய் விளக்கு. இல்லை நம்மளால் முடியலன்னா இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் கூட நீங்கள் கொண்டுட்டு போகலாம். ஆனால் ரெடிமேட் விளக்கு தயவு செஞ்சு நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் பக்கத்தில் யாரும் இருந்தாலும் வாங்கினா கூட அனுமதி கொடுக்காதீங்க சரிங்களா? நன்றி. குறைஞ்ச செலவில் நம்ம சிவபெருமான மனதார கும்பிடலாங்க. பக்தி ஒன்றே போதுமானது, வேறு எதுவும் கிடையாது சரிங்களா? வெறும் எங்கிட்ட எதுவுமே இல்லைம்மா, அருகம்புல் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சோண்டு பால் தான் இருக்குன்னு சொன்னால் கொண்டு போங்க. அதில் தாங்க அன்பு இருக்குது. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொண்டு போங்க. அங்கே குழந்தைங்க யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க இல்லைங்களா? இதில் பணமாக காசானா கிடையாதுங்க. பக்தி மட்டும்தாங்க. அன்பு வேணுங்க. அன்பே சிவமாகும். நம்ம சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்க்கையுமே இப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. நமக்குள்ள சாமியே துணை. மிருகப்பெருமானியை போற்றி போற்றி வெற்றி முடிதான வீர முடிதான மிருகப்பெருமானியை போற்றி போற்றி. அழகான பிரதோஷ நேரத்தில் உங்கள் கூட இந்த வீடியோவில் உங்கள் கூட நானுமே. ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம். நன்றி.